முத்து நகையே முழு நிலவே குத்து விளக்கே கொடி மலரே. இப்பெல்லாம் சார் நிறைய விஷயங்களை மறைக்கிறீங்க போலயே. எப்ப இந்தியா வந்தா? டே, நான் இந்தியா வந்து 1 வீக் ஆச்சு. நான் தான் உனக்கு கால் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன். நீ சுத்தமாக அதுக்கு ரெஸ்பான்ஸே கொடுக்கறது இல்லை. இதுக்கு மேலே உனக்கு கால் பண்ணி நீ ரெஸ்பான்ஸே கொடுக்கலன்னா எனக்கு தான் அவமானம். வாய் மூடிட்டு அமைதியாக இருந்துட்டேன். நீ தான்ப்பா என்னை கண்டுக்கிறது இல்லை. என்ன, நாங்களாம் கரெக்டாக தான் இருக்கோம். உங்களுக்கு எப்படி சொல்கிறது, ஆளுங்களாம் இருந்தால் ஒரு மாதிரி இருப்பீங்க, ஆள் இல்லைன்னா ஒரு மாதிரி இருப்பீங்க. அதுவும் இப்போல்லாம் சொல்லவே வேணாம். நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டேன். என்ன? சரி விடு, என் மேலே தப்பு இருக்கிற மாதிரி இருந்துட்டு போட்டோம். உனக்கு மட்டுமா தப்பு இருக்கிற மாதிரி தெரியுது? எல்லாத்துக்குமே அப்படிதான் தெரியுது. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். உன்னை தேடி இசை வந்திருக்காளா? சார். டே, ஒரு நிமிஷம். என்ன? ஒன்றும் இல்லை சார். ஒரு 1/4 மணி நேரமா ஒரு பொண்ணு உங்களை பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி ரிசப்ஷனில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நானும் அவர் பிஸியாக இருக்காரு, இப்போதைக்கு வரமாட்டாரு அப்படின்னு சொல்லி எவ்வளவோ உங்களை அவாய்ட் பண்ண. பட் வந்து அவங்க கேட்குற மாதிரி இல்லை, உங்களை பார்த்துட்டு தான் போகணும் அப்படின்னு முடிவோடு நிற்கிறாங்க. பொண்ணா? ஒருவேளை இசையா இருப்பாளோ? அவங்க பேர் என்ன? கௌசல்யா சார். கௌசல்யாவா? ஒருவேளை இவனை தான் பார்க்க போறேன்னு நமக்கு தெரிஞ்சிச்சுட்டு கண்டுபிடிச்சிருப்பாளோ? பேரை மாற்றி சொல்றாளே. கண்டுபிடிப்போம். டேய் டேய். சொல்லிடலாங்கோ. இங்க ஒரு நிமிஷம். சொல்லுடா. டேய், அந்த கௌசல்யா வேற யாரும் இல்லை, இசைதான். சரியா? பேரை மாற்றி சொல்லியிருக்கா. அவ உங்ககிட்ட என்ன கேட்டாலும் சரி, நீ எதையும் சொல்லக்கூடாது. உனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கு. நான் எதுக்காக எல்லாத்தையும் மறைக்கிறேன், என்ன ப்ராப்ளம் அப்படின்னு உனக்கு நல்லாவே தெரியும். என்ன, எதையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு உனக்கு அவசியம் இல்லை. புரியுதா? என்னோட பெயின் என்னன்னு உனக்கு நல்லாவே தெரியும். இந்த ஒரு விஷயத்தினால நான் எந்த ஸ்டேஜ் வரைக்கும் போயிருக்கேன்னு உனக்கு புரியும். டேய், இப்போ அதுக்கும் அவங்க வந்திருக்கிறதுக்கு நான் என்னடா பண்ண முடியும்? இப்போ என்ன பதில் சொல்லி அனுப்ப சொல்றேன்? நீ என்ன வேணாலும் சொல்லி அவளை சமாளி. எனக்கு எதை பத்தி கவலை இல்லை. என்ன, எவ்வளவு வாய் பேசுற என்கிட்ட. அதனால ஐ டோன்ட் கேர். நீ தான் எல்லாத்தையும் பார்த்துக்கணும். ஆனால் ஊட்டியில் நடந்த எந்த ஒரு விஷயத்தையும் அவகிட்ட நீ சொல்லக்கூடாது. நீ எனக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்க, ஞாபகத்தில் இருக்கட்டும். நீ ப்ராமிஸில் என்னடா அப்படி இப்படின்னு சொல்லி அழுதெல்லாம் கேட்பா. நீ ஏதாவது சொன்ன அவ்வளோதான்டா. அப்புறம் இதுதான் நான் உங்ககிட்ட பேசுகிற கடைசி காலாவும் இருக்கும். பாய், வைக்கிறேன். பை. டேய் வச்சுட்டான். கௌசல்யா என்ன சொன்னாங்க? சரி, ஓகே. என்னோட கேபினுக்கு பக்கத்து ரூம் இருக்குல்ல, அங்கே வெயிட் பண்ண சொல்லுங்க, வரேன். ஓகே சார். இவன் லூஸா இல்லை எல்லாத்தையும் லூஸ் ஆக்கணும்னு நினைக்கிறானா? ஒன்றுமே புரியல. ஓ, இது கிஃப்ட் ப்ராப்ளம் பெரும் ப்ராப்ளமாக இருக்குடா சாமி. இப்போ இந்த பொண்ணை நான் எப்படி சொல்லி சமாளிப்பேன்? ஸோ கடவுளே, இந்தியா வந்ததான் வந்து என் தலையில் மிளகா அழைக்கிறதுக்கே ஒவ்வொரு வேலையும் பார்க்குறானுங்க. என்ன பண்ணுறது? சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறான். ஐயோ கடவுளே, அந்த பொண்ணு அழுதா நான் என்ன பண்ணுவேன்? சரி, ஓகே, போகலாம். எக்ஸ்கியூஸ் மீ. சார், அவரை பார்க்கலாமா? பார்க்கலாம் மேம். அவங்க ஒரு கேபினுக்கு வெளியே ஒரு சின்னதாக ஒரு ரிசப்ஷன் மாதிரி ஒரு பிளேஸ் இருக்கு, அங்கே வெயிட் பண்ண சொன்னாரு. தேங்க்யூ சார். போங்க. நீங்கள் இசை தானே? ஆமாம், சாரி, தெரியாமல் பேரை மாற்றி சொல்லிட்டேன். எங்கே உங்களை மீட் பண்ண முடியாதுன்னு என்னை பற்றி உங்களுக்கு எல்லாமே தெரியும்னு எனக்கு தெரியும். ஆனால் ஏதாவது உங்ககிட்ட பேச வந்து நீங்கள் எல்லாத்தையும் மறைச்சிருவீங்களோ அப்படின்ற அந்த எண்ணத்தில் தான் பேரை மாற்றி சொன்னேன். தப்பாக நினச்சிக்காதீங்க. நான் என்ன உங்ககிட்ட மறைக்க போகிறேன்? ஆமாம், உங்களை பற்றி எல்லாமே எனக்கு தெரியும். பட் பேரை மாற்றி சொல்லவுமே டவுட் வந்தது லைட்டாக. என்ன? ஃபஸ்ட்டு உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்ல விரும்பிக்கிறேன். ஏன்னா நான் யாருன்னே தெரியாமல் நான் ஃபோன் பண்ணதும் உடனே அட்டன் பண்ணி பேசி என்னை மீட் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ரெண்டாவது விஷயம், நீங்கள் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணுன்னு உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். அதுக்காக தான் உங்களை தேடி வந்தேன். என்ன ஹெல்ப்பு? உங்களுக்கு நல்லாவே தெரியும், இளங்கவும் நானும் ஊட்டியிலேருந்தே ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரிஞ்சுக்கிட்டவங்க தான். இடப்பட்ட காலத்தில் தான் அவன் எங்கள் வீட்டில், அதாவது என்னோட
பாட்டியோட பையன்னு எனக்கு தெரிய வந்தது. அதுக்கு முன்னாடி அது அவனுக்கு தெரியுமா தெரியாதான்னு எனக்கு தெரியாது. ஆனால் இப்போ சில விஷயங்கள் என்னை ரொம்ப காயப்படுத்துது. அதுக்கெல்லாம் தெளிவே கிடைக்காம விடையே கிடைக்காம ரொம்ப கஷ்டப்படுறேன். அதுக்காக தான் உங்களை தேடி வந்தேன். எனக்கு புரியலங்க. ஐயோ, ஏங்க அழுகுறீங்க? உங்களுக்கு இளங்கோவை பற்றி எல்லாமே தெரியும்னு எனக்கு நல்லாவே தெரியும். அவன் உங்கள் ஃப்ரெண்டு அப்படிங்கிறதுக்காக என்கிட்ட எந்த ஒரு விஷயத்தையும் மறைக்காதீங்க. இளங்கோ ஒரு கிஃப்ட் பாக்ஸ் வச்சுருக்கான்னு உங்களுக்கு தெரியும். ஊட்டியில் என் கூட பேசினான் பழகுனா எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஆனால் அந்த கிஃப்ட் பாக்ஸுக்குள்ளே என்ன இருக்குன்னு என்னால் இன்ன வரைக்குமே கண்டுபிடிக்க முடியல. இடப்பட்ட காலத்தில் அவனோட டைரி எனக்கு கிடச்சிது. அதில் நிறைய விஷயங்கள் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் அதை அவன்கிட்ட கேட்டால் எதுவுமே உண்மை இல்லைன்னு சொல்கிறான். என்ன ரீசன் எனக்கு தெரியல. அதில் ஒரே ஒரு பேர் மட்டும் பாப்பான்னு இருந்துச்சு. அந்த பாப்பா வச்சு தான் அவனோட முழு டைரியுமே இருந்தது. அந்த பாப்பா யாருன்னு எனக்கு தெரியாது. அப்படி அந்த கிஃப்ட் பாக்ஸ்குள்ளே என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது. இந்த மாதிரி நிறைய கேள்விகள் எனக்குள்ளே இருக்குது. இது அவங்ககிட்ட கேட்டால் அதுக்கு பதிலே சொல்ல மாட்டேங்கிறான். இது எல்லாத்துக்கும் உங்ககிட்ட பதில் கிடைக்கும்னு தெரிஞ்சுதான் உங்களை தேடி வந்தேன். நீங்களே என்னை கஷ்டப்படுத்தாம அதுக்குள்ளே என்ன இருக்குது, அந்த பாப்பா யாரு, இதெல்லாம் கொஞ்சம் சொல்லுவீங்களா? என்ன, அவ சொன்ன மாதிரியே அப்படியே கேட்டுட்டு இருக்கா. ஒருவேளை இவனுக்கும் அவளுக்கும் ஏதாவது பிரச்சனையா? gift பாக்ஸு ஒன்றுமே புரியலையே. இப்போ நான் என்ன பண்ணணும்? உண்மையை சொல்லணுமா இல்லை இளங்கோ சொன்ன மாதிரி சொல்லக்கூடாதா? ஒன்றுமே புரியலையே. இந்த பொண்ணு வேற அழுகுது, அவன் வேற அப்படி சொல்லிட்டான். ஸோ 2 பேத்துக்கு நடுவில் மாட்டிட்டு நிற்கிறது இப்போ நான். இவன் இந்த கிஃப்ட்டை மறைக்கிறதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பெரிய காரணம் இருக்குன்னு மட்டும் எனக்கு தெரியுது. ஆனால் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குண்ணா. என்னால் முடியல. அவனுக்கு இதை எக்ஸ்பிளைன் பண்ணவும் என்னால் முடியல. அவன் புரிஞ்சுக்கவும் மாட்டேங்கிறான். அப்படி அந்த கிஃப்ட் பாக்ஸ்குள்ளே என்ன இருக்குது, அவனுக்கு எனக்கு என்ன சம்மந்தம்? கண்டிப்பாக இது ஊட்டியில் நடந்த ஒரு ப்ராப்ளமாக தான் இருக்கும். அது உங்களுக்கு தான் தெரியும். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் எவ்வளவோ யோசிச்சு பார்த்துட்டேன். எனக்கு எதுக்குமே பதில் கிடைக்கல. கடைசியாக உங்களை தேடி வந்திருக்கேன். நீங்கள் என்ன கைவிட்டுறாதீங்க. உண்மையை சொல்லுங்கண்ணா. கண்டிப்பா அவ ஊட்டியில் நடந்த விஷயத்தை பத்தி தான் உங்ககிட்ட கேட்க வந்திருப்பா. நீ எதையாவது சொன்னினா இதுதான் நான் உங்ககிட்ட கடைசியா பேசுறது. உனக்கு என்னை பத்தி நல்லாவே தெரியும். சொல்லுங்கண்ணா, தயவு செஞ்சு எனக்கு எதுவும் தெரியாதுன்னு மட்டும் சொல்லிடாதீங்க. நீங்களும் அதை சொல்லுங்கண்ணா. இந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சதுலேருந்து இதை பற்றி தெரிஞ்சுக்காம என்னால் முடியலண்ணா. பைத்தியமே பிடிக்குது. என் நிலமையிலேருந்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்கண்ணா. இசை, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னை மன்னிச்சிருங்க. நீங்கள் தான் கால் பண்ணுறீங்கன்னு தெரியாமல் உங்கள் கால் எடுத்து அட்டன் பண்ணது என்னோடய முதல் தப்பு. ரெண்டாவது உங்களை இப்போ மீட் பண்ணி பேசுகிறது ரெண்டாவது தப்பு. ஐ எம் ரியலி வெரி சாரி. என்னை மன்னிச்சிருங்க. என்கிட்ட எதுவும் கேட்காதீங்க இசை. எனக்கு எதுவும் தெரியாது. போய் சொல்கிறீங்கன்னு தெரியுதுண்ணா. எதுக்காக போய் சொல்கிறீங்கன்னு தான் தெரிய மாட்டேங்குது. அவன் உங்கள் ஃப்ரெண்டு அப்படிங்கிறதுக்காக மறைக்கிறீங்களா, இல்லை நிஜமாவே அதில் வேறு ஏதாவது காரணம் இருக்கா, இல்லை அந்த பாப்பாங்கிற பொண்ணு வேற யாரா? சொல்லுங்க அண்ணா. இல்லைம்மா, இப்போதைக்கு என்னால் எதையும் உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. அது மட்டும் இல்லை, இது என் ஃப்ரெண்டோட பர்சனலை இன்னொரு தனிப்பட்ட மனிதன்கிட்ட கொஞ்சம் எடுத்து சொல்கிறது தப்பான விஷயம். அதனால் ஐ எம் ரியலி வெரி சாரி. என்னால் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியாது. ப்ளீஸ் என் ஒர்க்கை டிஸ்டர்ப் பண்ணாமல் போயிடுங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி இது சாதாரணமான ஆஃபீஸ் கிடையாது. சென்னையிலே இதுதான் பெரிய கம்பெனி. ஒர்க்கு டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி ப்ளீஸ் போயிடுங்க. சாரிண்ணா, உங்ககிட்ட இருந்து ஏதாவது எனக்கு விடை கிடைக்கும்னு நினச்சேன். கிடைக்காதுன்னு இன்டீசெண்டாக சொல்லிட்டீங்க. தேங்க்ஸ்ண்ணா. சாரி உங்கள் ஒர்க்கை டிஸ்டர்ப் பண்ணதுக்கு. நீங்கள் ஒர்க் பண்ணுங்க. பரவாயில்லண்ணா, நான் வரேன். ஒரு பார்வை பார்த்தே உயிர் தந்த பெண்மை வாராமல் போய்விடுமா? ஒரு கண்ணில் கொஞ்சம் வலி வந்த போது மறு கண்ணும் தாங்கிடுமா? நான் கருப்பாறை பல நாடி வேறாக வந்தே கண்ணால் முகம் பார்க்கவே என் கடங்க
பார்த்தாலே மூக்கு வேர்த்துக்கிற என்ன இங்க வரலண்டா. என்ன செய்ய, வந்து வந்து பழகிட்டோம்ல, எப்படிமா டக்குன்னு நிறுத்த சொல்றிய? எங்க பேர் வைக்கிற ஃபங்க்ஷனுக்கு நீங்களாம் கிளம்பல? செல்வாவையும் அருந்ததி மட்டும் போக சொல்லியிருக்கோம். நாங்களும் என்னத்தை போய்கிட்ட ஆளும் பேரும் ஒரு வீட்டுக்கு புருஷன் முன்னாடின்னு சொல்லிட்டு 2 பேர் போனா போதும். அதனால அவங்க 2 பேர்த்தையும் மட்டும் கிளம்ப சொன்னேன். அங்கிட்டு இருந்து யாரும் வரா? நாங்கதான் போகணும், வேற என்ன? உங்க தம்பியை போச்சோன்னா என்னாலாம் முடியாது, இதெல்லாம் பொம்பளை ஆளுக்குதான் பார்க்கணும்னு சொல்லி ஒரே பேச்சில் சொல்லிட்டாருப்பா. பேர் வைக்கிற ஃபங்க்ஷனுக்கு கூட பொம்பளை ஆளுக்கு தான் பார்க்கணுமாமா. எப்படி ஆம்பளைகளுக்கு மேல் வலிக்குது பத்தியலா? ஆமா, பின்ன எல்லாத்துக்கும் ஆம்பளை ஆளுகளே தட்டி தட்டி அனுப்புன்னு நினைச்சிருக்கீங்களா? எல்லாம் கேளுங்க, ஆள் மண்டையில பேரு காலங்காத்தால இங்க வந்துடுறது ஒரு கதை உலக கதை பேசுறதுக்கு. என்ன செய்ய சொல்றீங்க பழகி போன விஷயத்த? சரி, பிறகு மீனாட்சி ஏதாவது போன அடிச்சுதா என்ன? ஒரு பொண்ணுமே வரல. நாங்களும் செல்வா கிட்ட கேட்டுட்டோம், இல்ல ஒரு பொண்ணுமே வரலன்னு அவனு சொல்லிக்கிறேன். ஒரு மாதிரி சங்கடமா இருக்கு. நல்லவங்களுக்கு ஆண்டவன் சோதனையா தூக்கி தூக்கி கொடுக்குறியான். என்னத்த சொல்ல? விடுங்கம்மா, அந்த குடும்பத்துல ஒரு ரெட்ட குடும்பிக்காரி வந்திருக்கா. அந்த சிரிப்பு இருக்கால, அவளோட அக்கா கரியாமா, அவளோட பெரும் பாடம் அந்த வீட்டுல. சும்மா ஒண்ணுக்கு ரெண்டா எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டு விட்டுக்கிட்டே இருக்கா அந்த வீட்டுக்குள்ள உட்காந்துக்கிட்டு. ஒண்ணுனா 2 10 வச்சு விட்டு ஏதாவது பண்ணிருக்கா. அவங்க கூட இருக்கிறதுக்கு பேசாம அவங்க வெளியவே போய் இருந்துக்கலாம். நல்லதுதான் போன வரைக்கும். இப்ப என்ன பண்றாங்க ஏது என்ன ஒண்ணுமே வாங்கல. அவங்க வீட்டுல சண்டை நடக்காம இருந்தாத்தே அதிசயம். என்ன விட்டு தள்ளு, பாத்துக்கிடுவோம். அது மூஞ்சி மேலே முடிக்க கூடாதுன்னு ஆம வாட்டில் இப்படி இங்கிட்டு இருக்கோம். அன்னைக்கு போய் செல்வா போய் சண்டை எடுத்துட்டு வந்திருக்கேன். உங்களுக்குலாம் தெரியுமா? எதுவும் பேசாம மீனாட்சியும் அப்புறம் என் அம்மாவும் பேச நடந்து எதுவுமே பேசாம வந்துட்டாங்க. இல்லன்னா அன்னைக்கே வெட்டு குத்தாயி போயிருக்கோம். ஆமா, உங்க மைனுக்கு சொல்லியா கொடுக்கணும்? எப்ப பார்த்தாலும் ஏறி கட்டி சண்டைக்கு போறதே தான் குறியா இருக்கான். இம்புட்டு கோவம்ல ஆகாதுப்பா, ஒரு நேரத்தை போல இருக்காது. என்ன நடக்கிறதெல்லாம் பார்த்தா வெட்டணும் குத்தணும் தானே தோணும். சரி, அதை விட்டு தள்ளுங்க. இது கிளம்ப போச்சுங்க. எங்க கண்ணாவ காணா வேலா போயிட்டேன்னு சொல்லி சொல்லிக்கிருந்தாங்க. நான் அதே சொன்னேன்ல, டாக்டர் படிக்க வைக்கல, வசதி கிடையாது. என்ன ஊருப்பட்ட காசு கட்டணும். அப்ப இவன் எப்படி படிச்சு பாஸ் ஆனாலும் இவனை எப்படி வந்து படிக்க வைக்க நீங்க நினைச்சுக்கிருக்கீங்க? என்னமோ சரி, இனி வந்து எங்கேயாவது டிப்ளமோ ஏதாவது படிக்கட்டும், வேற வழி கிடையாது. வெயிலா போனதுக்கு நான் என்ன செய்ய முடியும்? ஒழுங்கா படிச்சு பாஸ் ஆயிருந்தா இப்ப அதையும் சென்னைக்கு அனுப்பி விட்டுருந்துருப்பேன். காசு பணத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்க? என் காசு பணத்துக்கு இங்க இதுவா இல்லாம இருக்கு. படிக்க வைக்க நினைச்சா படிக்க வைக்கலாம். சரி விடு, நீ பெயிலா போறதுக்கு அப்புறம் என்ன செய்ய முடியும்? இனி ஒன்னும் செய்ய முடியாது. இந்த மச்சானே சொல்லிக்கிருந்தாரு, டிப்ளமோ கோர்ஸ் படிக்கணுமா, அதை பத்தி பேசிக்கிறா அப்படின்னு சொல்லி சொன்னாரு. என்ன பண்றாங்களோ இவங்க 2 பேரும் கண்ணா அவனை எங்கேயோ போயிட்டாங்க. வாய்க்காடு சரி போனாங்கன்னு நினைக்கிறேன். சரி விடு, யார் தலையில என்ன எழுதிருக்குன்னு யாருக்கு தெரியும்? அவனுக்கு டாக்டர் படிக்கணும்னு கொடுத்து வைக்கல. அவன் என்ன நல்லாவே படிச்சிருப்பியான். நீ ஆவுன்னு சும்மா அவனை ஏதாவது வரைஞ்சடி சண்டைக்கு போகாது. அதெல்லாம் படிக்கிறதெல்லாம் கண்ணா வரைச்சிக்கிறதுக்கு யாருனாலையும் முடியாது. என்ன நம்ம அப்படியே படிக்கிற எல்லாமே பாஸ் ஆயான்னு இருக்கோம். வெயிலா போதெல்லாம் தப்பு கிடையாது, விட்டு தள்ளு, பாத்துக்குருவோம். வேற ஏதாவது படிக்கிற முடியும் அவன் தலையில எழுதிருக்கோம். சரி, அதை விடுங்க. செல்வா இருந்தது கிளம்பிட்டாங்கன்னா சொல்லுங்க, இன்னமா கிளம்பிக்கு இருக்காங்க? என்னமோ தெரியலதா, இன்னும் நீங்க கிளம்பிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த செல்வா பையன் வந்தா மல்லியாக்கு ஒரு வீடியோ காலை போட்டு பேசலான்னு பார்த்தா அது உள்ளே இருந்துட்டு வெளியே வந்து தொலைய மாட்டேங்குது. என்ன சொல்ல? சரி வரட்டும், பாத்துக்கிடுவோம். இந்த பொம்பளை பிள்ளைகளுக்கு ஆவுனா இது ஒரு வேலைப்பா. அதுவும் புருஷன்ட்டே தான் உங்களுக்கு அந்த வேலை. சும்மா மடன்னு இருக்க ஒரு சேலை எடுத்து கட்ட வேண்டியது, கீரை மடிப்பு சரியில்லை, மடிப்பு சரி பண்ணி விடுங்கன்னு உக்கார வச்சு சரி பண்ணி விட்டுக்கு இருக்கிறது. இது ஒரு பொழப்பு என்ன? ரொம்ப பண்ணாத என்ன? நீ ஒரு நாள் பொம்பளை பிள்ளை மாதிரி சேலை கட்டி பாருடி, அப்பனாத்தையும் தெரியும் ஆளும் மண்டையும். இப்ப என்ன உன் சொத்து குறைஞ்சு வச்சா? இப்ப சேலை நீ சரி பண்ணவோ? அப்படியே குறைஞ்சிட்டாலும் சீக்கிரம் கிளம்புன்னு உங்ககிட்ட பல தடவை சொல்லிட்டேன். அப்படியே அப்பதான் ரோஸ் பவுடர் எடுத்து அப்புறது கண்மையை தீட்டுறது. என்ன அப்படி மூஞ்சில குத்தன்னு வச்சுக்க. என்ன இருந்தாலும் இருக்கிற அழகுதான் இருக்கவங்க. இதுல இல்ல அழகு வேற எக்ஸ்ட்ரா பிட்டிங் வேற போடுறாங்க. உனக்கு என்னப்பா? சும்மா குளிச்சிட்டு வந்த மறந்து தட்டு தலைய தட்டினமா, காய வச்சமா, வேஷ்டி சட்டை எடுத்து மாட்டினமாட்டு நீங்க இருப்பீங்க. நாங்க அப்படியா? கூந்த இல்ல ஏதோ கூந்தல் ஏதோ சொன்ன மாதிரி இருந்தது. உங்களுக்கு அப்படி கூந்தல் இருக்கா? சரி டோப்பா மண்டை அப்படித்தான் பாத்துக்க. இங்க பாரு, பல்ல கட்டிக்கிட்டே இருக்கேன்னு நினைக்காத. டோப்பா மண்டையா? சரி பரவு. நீங்க அப்பியா எப்படி வேணாலும் பேர் வைப்பீங்க. நீங்க யாரு? சார்பதி வளரல. உன் திருட்டுத்தனம், எப்படி சொல்றது, உன்னோட இந்த விளையாட்டு தரத்தெல்லாம் உன் பத்திர ஆபீஸ்ல வச்சுக்க, என்கிட்ட வேணாம். ரொம்ப பண்ணாதடி. வா, என் அம்மா வேற என் அக்காவுக்கு போன் போட்டு தர சொன்னாங்க. இன்னும் வெளியவே உட்காந்துக்கு இருக்காங்க. இவங்க இங்க கிளம்பி வர்றதுக்குள்ளேயே அங்கே பேர் வச்சு முடிச்சிருவாங்க ஓல. அதெல்லாம் வச்சு முடிக்க மாட்டாங்க. நம்ம போற வரைக்கும் சரியா வரும். உனக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா? கண்ணா பையன் பெயிலா போயிட்டான். என்னவோ சரி விடு. இப்ப அதை பத்தி எதுக்கு பேசிக்கிருக்க? வா நடைய கட்டு கிளம்புவோம்.
நான் அழகா இருக்கனா? உனக்கு என்னடி என் ராஜாத்தி, என் பொண்டாட்டி எப்போதுமே அழகுதே. போவோமா? உருட்டாத மாமா. தெரிஞ்சு போச்சா? சரி விடு. யோ, நான் உன்னை கிண்டல் அடிக்கிறதுக்காக சொன்னேன். அப்ப நெசமாவே நீ போய் தான் சொல்லிருக்க. அப்ப இத்தனை நாளா நான் அழகா இருக்கேன்னு போய் தான் சொல்லிருக்க. ஆளு மூஞ்சியும் பாரு. பையா, நான் ஆள வரல, நீ மட்டும் போயிட்டு வா. ரொம்ப கோவம் வருது. சரியில்லம்மா, எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அங்க பேர் வைக்கிற ஃபங்க்ஷன்ல ஏதாவது ஒரு நம்ம வீட்டு முறப்பிள்ளை ஏதாவது வந்துச்சுன்னா கரெக்ட் பண்ணி கூட்டிட்டு வந்துருவேன். நீ வருவ. நீ வா, தோசை கரண்டி காய வச்சிருப்பேன். வந்தா இழுத்துருவேன் பாத்துக்க. ஆளு மண்டை. பையா, முட்டை கண்ணி. உங்களுக்கு மட்டும் அப்படி கண்ணு பூனை கண்ணாக்கும். வாடி. இப்ப நான் கூட வரணும்டா. நான் அழகா இருக்கனா இல்லையா அப்படி சொல்லு. இல்லனா நான் வர மாட்டேன். இப்ப நீ அழகா இல்லைன்னு மட்டும் சொன்னா மட்டும் மேக்கப்பை கலைச்சிட்டு அப்படி பேய் மாதிரி வருவியா? மாமா ரொம்ப பண்ணாத மாமா. பொண்டாட்டி எவ்வளவு ஆசையா கேக்குறேன். அதுக்கு ஒரு வார்த்தை சொன்னா குறைஞ்சிருவியே என்ன? குட்டிமா, ஒன்று சொல்றேன், நல்லா காதுல வாங்கிக்க. பொண்டாட்டியை உண்மையா நேசிக்கிறவன் அவன் பொண்டாட்டி அழகு இருந்தாலும் சரி அழகு இல்லைனாலும் சரி, அவ எப்போதுமே அவன் புருஷனுக்கு அழகுதே. நீ எனக்கு எப்போதுமே அழகுதே. என்ன, நீ என்னைக்குமே அழகு இல்லை நான் சொல்லவே மாட்டேன். முகத்துல ஒன்றும் அழகு கிடையாது, மனசுலதான் அழகு இருக்கு. ஒரு வார்த்தை சொன்னால் நச்சுன்னு சொல்லிவிட்டேன். சரி, இப்ப லவ் பண்றேன். ஐ லவ் யூ. அப்ப இதுக்கு முன்னாடி லவ் பண்ணலையாக்கும்? ஐயோ, சரியான கிறுக்கத்தையும் கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். என்னத்த சொல்ல? நான் கிறுக்குண்டா, என்ன கட்டின நீ சரியான கிறுக்கு மெண்டல். என்ன ஈன வெங்காயமோ. ரகசியத்தை மழை துளி அம்பலமாக்கியதே. காதலை சேர்ப்பதே மழையின் வேலையா? எலே, ரூமுக்குள்ள முட்டையடா போட்டுக்கிருக்கிய, வேமா வாங்கடா. அதானே பொறுக்காது, எப்படியாவது ரொமான்ஸ்ல சாணி அடி அடிச்சிடணும். வாரத்த இருங்க, கிளம்பிக்கு இருக்கோம்ல. உருட்ட போடாதடா, அங்க நின்று பொண்டாட்டிக்கிட்ட கடலை போடுறேன்னு தெரியுது. நீ வந்து பிறவு கடலை போடு, உனக்கு எதுவும் சொல்லல. இப்ப நடைய கட்டி வேமா கிளம்புடா, நாங்களும் இப்ப வரவே நம்ம பின்னாடியே. அதே சாணி அடிச்சிட்டீல, அப்புறம் என்ன, பொறுங்க வாரம். ரொம்பத்தையும் சலிக்கிற, நடைய கட்டு. கைய விடுறி. வா போவோம். ஏத்த நீங்களும் வரலாம்ல, எங்களை மட்டும் எதுக்கு போக சொல்றீங்க? அதுக்காக கிடையாது, கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் 2 பேரும் சோடி ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறீங்கல, அதனால நீங்க 2 பேர் மட்டுமே போயிட்டு வாங்க, பிறகு பாப்போம். எல்லாரும் வந்தீங்கன்னா குடும்பத்தோட போயிட்டு வரலாம்ல. எங்களை மட்டும் எப்ப பார்த்தாலும் அனுப்பி விடுறதே புரியாரியா? அம்மாச்சி இதெல்லாம் என்னடி எது கேட்க மாட்டியா? ஏலே, அப்பத்தா யாரு அம்மாச்சி யாருன்னு தெரியாம எப்ப பார்த்தாலும் உளறிக்கிட்டு இருக்கடா நீ. இப்ப முறையாக்கு முக்கியம், முறையில தீயத்தே வைக்கணும். இப்ப என்ன நீயாவது வா. இந்த சிறுசைய கிட்ட இருக்கிற பழக்கமே இதுதே. பெரியவங்க ஏதாவது சொன்னா அதை காது கொடுத்து கேட்கறதே கிடையாது. என்ன, அவ இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் ஆடி இருக்கிறது. இந்த விஷயம் மட்டும் கிடையாது, நிறைய விஷயங்கள் அப்படித்தான் இருக்கீங்க 2 பேரும். ஏயா எதுவுமே பேசாம அப்படியே அமைதியாகிட்ட? இல்ல அப்பத்தா எதுக்கோ படியில இருந்து பொடி வச்சு பேசுது. அப்பத்தா அது பேசாம இருந்ததே அதிசயம். கொஞ்சம் இப்ப அதையும் சொல்றோம்ல, 2 பேரும் சோடியா போயிட்டு வாங்க, நாங்க அவகிட்ட சொல்லிக்கிறோம். வீட்டுல இருந்து, அதாவது நம்ம வீட்டுல இருந்து யாரும் போகாம இருக்கிறதுக்கு யாராவது ஒருத்தர் போகணும். சரி, கல்யாணம் நீங்களே போயிட்டு வாங்கன்னு உங்களை அனுப்பி வைக்கிறோம். ஏயா கதிரு, தனியா போறதுக்கு ஒரு மாதிரி இருக்கோ? ஏ தப்புவரிசி, உன் புருஷன் கூட போறதுக்கு உனக்கு விருப்பம் இல்லையா என்ன? அப்படிலாம் சொல்லவே இல்லையா அம்மாச்சி. இவர் கூட நான் போகாம வேற யாரு போவா? அப்படிலாம் இல்ல, நான் போறேன். இந்த ஒற்றுமை எல்லா விஷயத்துலயும் இருந்தா சரியா இருக்கும். வெளியே பாக்குறாங்க, அவங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்க அப்படின்லாம் வாழக்கூடாது. நமக்கே நம்ம நல்லா வாழணும், உண்மையாதான் வாழ்ந்துட்டு இருக்கோமா அப்படின்னு மனசுக்குள்ள தோணணும்டா. ஐயோ, என்ன உன் அப்பத்தான் ஒரு மாதிரி திணுசா பேசுது, ஒன்றும் விளங்கலையே. அதைத்தானே நானும் சொல்றேன். என்ன ஒரு மாதிரி பேசுது, முன்ன மாதிரி இல்லையே. ஏன் ஏதாவது பண்ணிவிட்டியா என்ன? ஆமா, நான் எதுவும் பண்றேன், பேசாம இரு. கதிரு, பூவரசி, 2 பேத்துக்கு சொல்லிக்கிற விஷயம் என்னன்னா, நம்ம வாழ்றது ஒத்த வாழ்க்கை. இந்த வாழ்க்கைய யாரையும் ஏமாத்தணும், ஐயோ அவங்க அப்படி சொல்லிடுவாங்க இவங்க இப்படி சொல்லிடுவாங்க, நம்ம நடிக்கணும் அப்படின்லாம் வாழக்கூடாது. அப்படிலாம் யாரும் இங்கே வாழலை. இருந்தாலும் சொல்றேன், என்ன, நான் பேசுறது யாருக்கு விளங்குதோ இல்லையோ, விளங்க வேண்டியவங்களுக்கு நல்லா விளங்கியிருக்கோம். இது ஏன் எப்படி பேசிக்கிருக்கு, ஒன்றும் விளங்கலையே. சரிங்க அம்மாச்சி. சரி, நேரம் ஆகுது, நாங்கள் வாரோம். அத்தை நாங்கள் வாரோம். அம்மாச்சி போயிட்டு வரோம். போயிட்டு வாங்க. எங்கேயோ இடிக்குதே. அம்மாச்சி பேசுறது ஒண்ணுமே சரியில்லை. ஒருவேளை நானும் இவ்வளவு வாழ்ந்துட்டு இருக்க வாழ்க்கை அம்மாச்சிக்கு தெரிஞ்சு வச்சா என்ன? தெரிஞ்சாலும் பூவரசி போவோம். என்ன கொழுந்தனாரே, போற வழியை மறைச்சிட்டு நிக்கிறிய? ஏலே என்ன? ஒண்ணுமில்ல, நீ
நடந்தா போவிய? அதே வண்டியில பெட்ரோல் போட்டு கொண்டு வந்து கொடுத்துருக்கேன். அதே இதுல போறது ஜோடியா? இப்ப நடந்து போற அப்படி சொல்லவே இல்லையே. நீ சொன்னாலும் சொல்லலைனாலும் நான் வண்டியில தான் போறேன். ஆமா, இங்க இருந்து அவங்க வீட்டுக்கு நடந்தா கூட்டிட்டு போவாங்க. எல்லாம் சரிதான், வண்டியில பெட்ரோல் இருக்கணும்ல. பெட்ரோல் போட்டு ஃபுல்லா கொண்டு வந்திருக்கேன். அங்க மட்டும் போயிட்டு வராது, என்னால ஊர் சுத்துங்க. யோ உன் தம்பி எதுக்கோ பாடியா இருக்கிறப்ப தெரியுதியா? என்னவா இருக்கும்? அது எனக்கு மட்டும் தான் தெரியும். இப்ப எப்படி வேணும்? எப்படி நீ என் மனசு புரிஞ்சுக்கிறிய? போலீஸ்காரன் புத்தி எப்படி இருக்கும்? சொல்லாம கண்டுபிடிச்சிடலாம். ஆஹா, நீட்ல பாஸ் ஆட்டியன்னு கேள்விப்பட்டேன். ஆமா, நீ அதுக்குதே நீட்ல பாஸ் ஆயிட்டேன். அதனால ஃப்ரெண்டுகளுக்கெல்லாம் ட்ரீட் வைக்கணும். ஒரு ஒரு 30 ரூபா போட்டு விட்டீங்கன்னா நல்லா இருக்கும். நான் நேற்றே உன்ட்ட என்ன சொன்னேன்? நீ ஒரு விளங்காதவேன்னு சொல்றதை விட அடங்க மாட்ட, சும்மாவே உருப்படாமத்தே இருக்க. என்ன எனக்கு சொல்ல இப்படியே காசு வாங்கிட்டே தெரியும். என்னைக்கு வீட்டுக்கு தெரியும் போது அன்னையோட எனக்கு பொட்டி கட்ட போட போறாங்க. நான் மட்டும் இந்த ஆள் பொட்டி காட்டாமத்தே இருக்கேன். என்ன நீ அண்ணனை புகழ்றாப்புல தெரியுது. சரி, புடிச்ச பண்ணாட்டில புகழ்ந்து தெரியுங்க. அண்ணே கொஞ்சம் பார்த்து செஞ்சு விடுங்கண்ணே. நீட்ல பாஸ் ஆகிட்டா கண்டிப்பா ட்ரீட் வைக்கன்னு சொல்லியிருந்தேன். அதுக்குதேன். என்ன கழுதையோ கடவுளே. நீ டாக்டர் படிச்சு என்ன லட்சணத்துக்கு மதுரைக்கு வர போறீங்கன்னு எனக்கு தெரியல. அனுப்பி விடுறேன். இப்ப வழிய வரியா நேரம் ஆகும், நான் கிளம்பணும். மறக்காம போட்டு விட்டுறோம்னே, காத்துட்டு இருப்பேன். என்ன 10 நிமிஷத்துல அக்கௌண்ட்டுக்கு 30 ரூபா போட்டுடுங்க. வீட்டுக்கு தெரிஞ்சுன்னா செருப்பு வண்டி அடிப்பாங்க. நீ அடி வாங்குறது இல்லாம என்னை சேர்த்து செருப்படி அன்னைக்கு வாங்கி கொடுக்க போறேன்னு தெரியல. கொழுந்தனாரி, இந்த வயசுல என்ஜாய் பண்ணாம வேறப்ப என்ஜாய் பண்ண போறிய? உங்க அண்ணன் மாதிரி மக்கு மாதிரி இருக்காதிய. என்ஜாய் பண்ணுங்க, தப்பு கிடையாது. எப்படி உங்க அண்ணன் காசு போட்டு விடாம இருக்கிறாருன்னு நானும் பாக்குறேன். ஓஹோ, நாத்து நான் சப்போட்டோ. பின்ன உன்ன மாதிரி எப்ப பார்த்தாலும் போலீஸ் ஸ்டேஷனே கதின்னு இருக்க சொல்றியா? என்னமோ அதுதான் உன் பொண்டாட்டி மாதிரி. ஆளும் மண்டையும் பாரு. தள்ளியா, நம்பி வண்டி ஓட்டுறேன். என்னது நீ வண்டி ஓட்ட போறியா? அடியாத்தி, நீ நல்லா இருப்பதா? நான் ஓட்டுறேன், நீ பின்னாடி உட்காந்து வா. என்ன ரொம்ப பேசிக்கிட்டு நான் வண்டி ஓட்ட வேண்டிய சூழ்நிலை வரும் பாத்துக்க. நீ என்னன்னாலும் பின்னாடியே உட்காந்து வரணும். வாய்க்காலுக்கு தள்ளி விட்டாலும் வாயை பத்திட்டு பேசாம வரணும் பின்னாடியே. சரிடா, போட்டு விடுறேன். தள்ளு, மறக்காம போட்டு விட்டுருங்க. காத்துட்டு இருப்பேன். சரி, இப்ப எனக்கு வாய்க்கால் வரைக்கும் ஒரு வேலை இருக்கு, நான் வரேன். கிளம்பு. பரவாயில்ல, போலீஸ் ட்ரெஸ்ஸை விட வேட்டி சட்டையில நல்லாத்தே இருக்கேன் நம்ம ஆளு. அழகு. போச்சு பாத்துறேன் போலீஸ்காரன். பார்த்தா தானே. ஐயையோ ஐயையோ பிடிச்சிருக்கு உனக்கு, என்னை பிடிச்சிருக்கு, என்னவோ என்னவோ பிடிச்சிருக்கு, எனக்கும் உன்னை பிடிச்சிருக்கு, பிடிச்சிருக்கு, துடிப்பும் ரொம்ப பிடிச்சிருக்கு, வெகுடி தந்தான் பிடிச்சிருக்கு, என்னை திருடும் பாதை பிடிச்சிருக்கு. டேய் கண்ணா, விட்ரா கண்ணா, பாத்துக்கலாம். இல்லை, எல்லாருக்குமே எல்லாமே சாதகமா இருக்கணும்னு அவசியம் இல்லடா கண்ணா. இங்க பாரு, செம்முனைக்கு பாரு. அப்படி இல்ல செம்முனைக்கு, எப்படி படிச்சு எழுதுனேன்னு தெரியுமா? ஆனா நான் மட்டும் இப்படி பெயிலா போவேன்ட்டு கொஞ்சம் கூட நினைக்கலடா. இலை, நீ ஏன் ஆசைப்பட்ட டாக்டர் படிக்கணும்னு அந்த பிள்ளையும் ஆசைப்பட்டுச்சு. 2 பேரும் ஆசைப்பட்டு என்ன பிரயோஜனம்? அந்த பிள்ளை பாஸ் ஆயிடுச்சு, நீ பாஸ் ஆகல. ஆனா ஒரு சந்தோஷமான விஷயம் நினைச்சுக்கோ, அந்த பிள்ளை டாக்டர் படிக்கணுங்கிறது அந்த பிள்ளையோட கனவு. என்ன, அதனால அந்த பிள்ளை பாஸ் ஆயிடுச்சுன்னு நினைச்சு சந்தோஷப்படு. நீ ஃபெயிலா போனதை நினைச்சு வருத்தப்படாத. என்ன, உன்னால முடியாததை அந்த பிள்ளை முடியுதுன்னு நினைச்சு சந்தோஷப்படுறான். 5 வருஷம் அந்த பிள்ளை சென்னைக்கு போயிடும். நான் மட்டும்தான் இங்க இருக்க மாதிரி இருக்கும். அந்த பிள்ளை பிரிஞ்சு எப்படி நான் இருக்க போறேன்? என்ன தாமரை, என்ன பேசணும்னு சொல்லி சொல்லிக்கிட்டே இருந்த? என்ன எல்லாம் ஒரு நல்ல விஷயம்தான். ஒன்றும் இல்லை, அறிவுக்கு அப்பா அம்மாட்டு சொல்லிட்டு யாருமே கிடையாது. சந்தோஷக்கு அப்படித்தேன். இப்போ அப்பத்தாதே 2 பேத்துக்குமே இருக்காங்க. பேசாம அறிவுக்கு 5வது மாசம் வளகாப்பு நாம செஞ்சுட்டேன். என்ன என்னடி பொசுக்குன்னு இப்படி கேக்குற? ஏன் என்ன திடீர்னு? தெரியல மாமா, எனக்கு சின்ன வயசுல இருந்து மண்டியாவோட அறிவத்தையும் ரொம்ப பிடிக்கும். மண்டியாவை பிடிக்கும் இல்லைன்னு சொல்லல, மண்டியா கஷ்டத்தையே பார்த்துட்டா. அறிவுக்கு அப்பா அம்மா பாசமே கிடைச்சிருக்காது. சந்தோஷப்படுத்தேன். நான் என்ன சொல்ல வரேன்டா, 5வது மாசத்துக்கு அவங்களுக்கே தெரியாம நாம ஒரு வளகாப்பு போட்டு விட்டுட்டோம்னா எப்படி மாமா நல்லா இருக்கும்ல? அந்த பிள்ளையும் சந்தோஷப்படும். அப்பா அம்மா இல்லாம பரவாயில்ல சொந்த பந்தி எடுத்து செய்யறாங்க அப்படின்னு அந்த பிள்ளை மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் இருக்கும்ல, அதுக்காக தான் சொல்றேன். செய்வோமா? நான் அத்தாச்சிக்கிட்ட நேற்றே கேட்டேன், நீ புருஷன் பேசிட்டு சொல்லி சொன்னாங்க. அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை இல்லை, செய்யறாண்டா தாராளமா செய்யலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கே மாமா கேட்கறேன், செய்வோமா? பரவாயில்ல தாமரை, அடிக்கடி உனக்கு மண்டை வேலை செய்யுதுங்கிறத இந்த விஷயத்துல இருந்து நல்லா புரிஞ்சுக்கிறேன். ஒன்னும் கவலைப்படாத, உன் ஆசையை நிறைவேற்றிடுவோம்.
எனக்கே தோணுச்சு அப்பதான் செய்வாங்க இல்லைன்னு சொல்லல. ஆனா அவங்க இருந்து செய்யறதை விட சொந்த பந்தமா இருந்து நாம செய்யும் போது கொஞ்சம் போய் பார்த்தே இருக்கும். ஒன்றும் பிரச்சனை இல்லை, செஞ்சிருவோம். ரொம்ப தேங்க்ஸ் மாமா. ஆமாடி, உன் தேங்க்ஸ் இங்க குப்பையில போடு. தேங்க்ஸ். ஆமா சரி. அம்மோ குட்டிமா, குட்டிமாக்கு நீங்க பேர் வைக்க போறோமா? குட்டிமா வாய பாத்தியா என் மகளுக்கு? சரி போமா போமா. வாங்க. மருது மாமா அதே வந்துட்டோம்ல, சீக்கிரமா பேரை வச்சு விடுங்க. என்ன பேருன்னு தெரிஞ்சுக்க ரொம்ப ஆர்வமா இருக்கோம்ல. ஆமா சீக்கிரமா வைங்க. நாங்க பல தடவை கேட்டுப்புட்டோம், எதையும் சொல்ற மாதிரி தெரியல. அட சீக்கிரம் வைங்கப்பா. வைக்கதானே போறோம், அம்பட்ட என்ன அவசரம்? போறங்க. தாமரை முதல்ல நீங்களே வைங்க. முதல்ல நீங்களே வைங்க அத்தாச்சி, பிறகு நாங்க வைக்கிறோம். இந்த வார கழுதை அடி வாங்க போறேன், நீங்களே வைங்க பிள்ளைகளா. பாகா உங்க நாத்தனார் பத்தி தெரியாதா? அவ புடிச்ச பொடிமானத்துல அப்படியே நிப்பா. முதல்ல நீங்களே வைங்க, என்ன பேருன்னு தெரிஞ்சுக்கிருவோம். இல்ல நீங்களே வைங்க. என்ன ஆளாளுக்கு நீங்க வைங்க நாங்க வைக்கிறேன். இப்ப எவனாவது வைக்கல, நான் ரெண்டு பேத்துக்கு ஆளுக்கு ஒரு பேரை வச்சுட்டு தான் பேருன்னு சொல்லி முடிச்சுட்டு போய்கிட்டே இருப்பேன் பாத்துக்கங்க. ஆளுகளை மண்டையில மாதிரி சீக்கிரம் வைங்க, பசிக்குதுல சோறு வைங்க வேணா. மாப்பிள்ள விட்டா உங்க தங்கச்சி அடிச்சு போடும் போல, அந்த அளவுக்கு குளவரியில இருக்கோடையே. பின்ன காலையில சோறோட வச்சிருந்தீங்கன்னா அப்படியே இருக்கும். அந்த பிள்ளை வெளிய போறேன்னு சொல்லுச்சு, அதுக்கு யாருமே விடவே கிடையாது. அப்ப என்ன? அட சீக்கிரமாட்டி வையுங்களே. அத்தாச்சி வைங்க அத்தாச்சி. நீங்க ஒரு புடி மானத்தோட தான் இருக்க, நீங்களே வைங்கண்டு. நான் தெரிஞ்சுக்கிற முதல்ல என் மருமக பேரை, அதுக்கு முன்னாடி நீங்க உங்க மருமையின் பேர் தெரிஞ்சுக்கிறீங்களோல. சரி விடு, எப்படி இருந்தாலும் தெரிய தர போகுது. நாங்களே வைக்கிறோம். என்ன மாமா வச்சிருவோமா? இல்லனா வைக்கவே விட மாட்டா. விடையே என் தங்கச்சி ஆசை நிறைவேற்றாம நாம என்ன செய்ய போறோம்? சரி வச்சிருவோமா? இன்னைக்கு என்ன பேருன்னு எங்க வயிற கட்டிக்கு என் தங்கத்துக்கு என்ன பேர் வச்சிருக்கோம்டா மாமா சொல்லுவோமா? மதியழக பாண்டி. மதியழக பாண்டி. மதியழக பாண்டி. அரா பேர. ஓ மகா பாண்டியா, நல்லா இருக்கு. ஓய் என் மருமகனுக்கு பேரு மதியழக பாண்டி. மாமா சொல்லுவோமா? மதியழக பாண்டி. சீப்பு பாத்தீங்களா? சரி சரி, இப்ப நாங்க வச்சிட்டோம். அடுத்து நீங்க. பேர் எப்படி இருக்கு? அடேங்கப்பா நல்லா இருக்குப்பா. சூப்பரா பேர் செலக்ட் பண்ணிட்டியே. அழகா இருக்கு. வேற லெவல். நெசமாவே யார் பேர் செலக்ட் பண்ணியிருந்தாலும் சூப்பரா இருக்கு. அழகா இருக்கு. ஏமா உடன்பிறப்பு அடுத்து நீங்கதே. இப்ப யாரும் சொல்லுவீங்களா என்ன? சீக்கிரம் சொல்லுங்க. நீங்கதே அலப்பற பண்ணிக்கிட்டீங்க. புருஷனை முன்னாடி இப்படி தூரம் ஆப்பர் பண்றாங்கன்னா எப்படியும் நல்ல பேரை தான் வச்சிருப்பாங்க. இல்லனா எங்க அண்ணன் எனக்கு சோறு வாங்கி தர மாட்டேன்ல. என்னடா சிரிக்கிற? சீக்கிரமா வச்சுடு. தெரிஞ்சுக்கன்னு நினைச்சிருக்கோம்ல. வைக்கத்தானே போறோம். குட்டிமா வச்சிருவோமா? குட்டிமாக்கு என்ன பேர் வைக்க போறேன்னா, அழகு குட்டி, செல்ல குட்டி. குட்டிமாக்கு என்ன பேருனா சொல்லுவோமா? மித்ரா மித்ராஸ்ரீ. மித்ரா குட்டி. மித்ரா குட்டி. அம்மா பாருங்க, அம்மா பாருங்க. பியாத்தி நல்லா இருக்கு பேரு. மருமகளுக்கு பேரு மித்ராவாம்ல. தாமரை மருது நல்லாத்தே இருக்கு. ஓய் அம்மா கூப்பிடுவா. மித்ரா குட்டி. எப்படி எங்க செலக்ஷன்? ரெண்டு பேருமே சூப்பரா பேர் செலக்ட் பண்ணிட்டியே. நல்லா இருக்குதா? நல்லா இருக்கு. காக்க வச்சதுக்கு ரெண்டு பேரும் சூப்பரான பேர் வச்சிருக்கீங்க. பரவாயில்ல. இந்த பேரை தெரிஞ்சுக்கிறதுக்கு எத்தனை நாளா தூங்காம நடந்திருக்கேன் தெரியுமா? நல்லா இருக்கு நல்லா இருக்கு. சூப்பர் சூப்பர். வேற லெவல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பேர் வச்சிட்டோம். பேர் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அப்புறம் வீடியோ வந்து 2 மணி இல்லை 1:30 வர வேண்டிய வீடியோ நான் எடுத்துட்டேன்ப்பா. ஆனால் வந்து லாஸ்ட் இந்த மாதிரி ஃப்ரேம்லாம் நிற்க வச்சு பேசிக்கிட்டு இருக்கும்போது எக்ஸிட் ஆகி வெளியே போயிடுச்சு. அதுக்கப்புறம் ஆப்பே ஒரு 1.5 மணி நேரமும் ஓப்பன் ஆகல. ரொம்ப கடுப்பாயிடுச்சு. வீடியோ வந்து சீக்கிரமாக போகணும்னு நினச்சே முடியல. அப்புறம் நினைப்பி என்னடா சில பேரை காணாமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வந்து உள்ள வந்து கவர் பண்ண முடியல. எதுவும் நினச்சிக்கிறாதீங்க. அதனால கொஞ்சம் இன்னைக்கு அவசர அவசரமா வீடியோ சீக்கிரமா எடுக்க நினைச்சேன். நம்ம சீக்கிரமா எடுக்க நினைச்சா ஆப்புக்கார விடுறானா பாத்தீங்களா? எனக்கு சொல்ல என்ன பண்றதுன்னு தெரியல. அதனால ஒரு மணி நேரம் சும்மா போயிடுச்சுப்பா. நான் கூட பயந்த எக்ஸே வெளியே போ வீடியோ டெலிட் ஆயிருமோ நினைச்சேன். நல்ல வேலை வீடியோ இருந்துச்சு கடவுள் புண்ணியத்துல. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் கவர் பண்ணி நிக்க வைக்க முடியல. அடுத்த எபிசோட்ல இந்த முறை செய்யறது எல்லாம் வந்து நாங்க இதா பண்ணிடுவோம். யாரும் எதுவும் நினைச்சுக்க வேண்டாம். பாப்பக்குட்டி சேனல்ல இன்னைக்கு வீடியோ வரும். இனிமேல் எடுக்க போறேன். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் நிக்க வச்சு என்னால் எடிட் பண்ண முடியல. டைம் இல்லை, அதனால தான் இல்லைனா எல்லாத்தையும் நிற்க வச்சிருப்பேன். இதுவே 2-3 தடவை ஃப்ரேமை மாற்றி போட்டு எடுத்திருக்கேன். அதனால வந்து என்னால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண முடியாது நினச்சிக்காடி. ஓகே, அடுத்த வீடியோ சந்திப்போம். டாடா பை பை, see you.